Hi friends, welcome to Cognitive Edge Points YouTube channel. இப்போ நம்ம இந்த வீடியோ சீரியஸில் 2017 வருஷம் நடந்த பாலிடெக்னிக் டிஆர்பி கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பரில் வந்த கொஸ்டின்ஸையும் அதனுடைய ஆன்சர்ஸையும் வித் டிஸ்கஷன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரியஸில் இன்னைக்கு பார்க்க போகிறது யூனிட் 2. யூனிட் 2ல் ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங், சாலிட் ஸ்டேட், ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் அண்ட் ரீடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் மூணு பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட்லேருந்து ஆவரேஜாக எல்லாமே ஒரு யூனிட்டுக்கு 10 கொஷின் 12 கொஷின் கேட்குற மாதிரி இந்த யூனிட்லேருந்தும் 12-13 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். முதல் கொஸ்டின், பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஆசிட்ஸ் அண்ட் பேசஸில் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை ஒவ்வொன்றா சரியாக தவறான்னு நம்ம செக் பண்ணி சரியான ஸ்டேட்மெண்ட்டை செலக்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், sulfamic acid behaves as a dibasic acid in aqueous solution. Sulfamic acidன்றது ஒன்றும் இல்லை, இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். sulfamic acid இது aqueous solutionல it can act as a only monobasic acid. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா dibasic acidன்னு கொடுத்துருக்காங்க. இது அதர் மீடியமில் வேணால் dibasic acidா செயல்படும், ஆனால் aqueous solutionல it acts as a monobasic solution. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங் ஸ்டேட்மெண்ட். அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட், பி ஆப்ஷன், HNO3 behaves as acid in sulfuric acid. இதுவும் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணணும். யூஸ்வலி சல்ஃபியூரிக் ஆசிட் ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், அதை விட வீக்கான எந்த ஆசிடை நீங்கள் அந்த மீடியத்தில் ஆட் பண்ணினாலும் தட் வில் பிஹேவ் as a பேஸ் ஒன்லி. சல்ஃபியூரிக் ஆசிட் விட ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் எதுவோ அதுதான் என்னவா ஆக்ட் பண்ணும், ஆசிடாக செயல்படும். பட் நைட்ரிக் ஆசிட்ன்றது சல்ஃபியூரிக் ஆசிடோட வீக் ஆசிட், ஸோ இட் பிஹேவ்ஸ் as a பேஸ் இன் சல்ஃபியூரிக் ஆசிட். ஏன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். Option C, urea behaves as a strong base in concentrated sulfuric acid. இது கரெக்ட். யூரியா behaves as a strong base in concentrated sulfuric acid. நார்மலா weak bases வந்து strong acidல strong base செயல்படும். because acid proton source வந்து sulfuric acid, ஈஸியா அதை யூரியா வந்து கேப்சர் பண்ணிக்கும். ஸோ HSO4- என்ற கான்ஜுகேட் ஆசிடை அதிகமாக உருவாக்குறதுனால that behaves as a strong base. Sulfuric acid acts as a acid in liquid ammonia, but it is not correct. It acts as a base in liquid ammonia. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி. ஏன்னா சி தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். கேட்டிருக்கிறதும் பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அகெயின் இதுவும் ஒரு ரைட் ஆர் ராங் ஸ்டேட்மெண்ட். பிக் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங். 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அகெயின் ஆசிட் பேஸ் கெமிஸ்ட்ரி. K2SO3, potassium sulfite, is soluble in liquid sulfur dioxide. Liquid sulfur dioxide ல எல்லா alkali metal sulfides-உம் soluble. அதுவே metal sulfides ஆயிருந்தா, transition metal sulfides இருந்தா sparingly soluble. Metal sulfides எல்லாமே soluble because SO3 வந்து SO3 2-, it can be ionized. Option B, SO2 acts as both Lewis acid and as a Lewis base. Sulfur dioxide வந்து Lewis acidாவும் செயல்படும், Lewis baseாவும் செயல்படும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து calcium iodide, SO3, lithium iodide இந்த மாதிரியான சால்வேட்ஸ் இருக்கும்போது it acts as a Lewis base because it donates. அதுவே pyridine, methyl pyridine இந்த மாதிரியான டோனர்ஸ் இருக்கும்போது that accepts a pair of electron. ஏன்னா சல்ஃபர்ல ஃப்ரீ d orbitals, empty d orbitals இருக்கனால it can act as a acid also. So Lewis acidாவும் baseாவும் செயல்படும். இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட், லிக்விட் அமோனியா சொல்யூஷன் ஆஃப் ஃபினால்ஃபெலின் இஸ் கலர்லெஸ். இது ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஃபினால்ஃபெலின் வந்து இட் கேன் டொனேட் புரோட்டான் டு லிக்விட் அமோனியா, NH4+ உருவாக்கும். அப்போ அசிடிக் மீடியமாக மாறும், அது கலர்லெஸ் சொல்யூஷனாக தான் இருக்கும். தோ லிக்விட் அமோனியா இஸ் அ பேஸ், ஃபினால்ஃபெலின் வந்து அதில் கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். அது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது டி, liquid SO2 exhibits association whereas liquid ammonia does not. அசோசியேஷன்றது ஒன்றும் இல்லை, நம்ம வாட்டர் மாதிரியான சால்வெண்ட்ஸில் ஆக்சிஜன் மேலே இருக்கிற ஃப்ரீ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் கேன் டொனேட் டு கேட்டயான்ஸ். அசோசியேஷன் ப்ராப்பர்ட்டியை கொடுக்க முடியும். அப்போ லிக்விட் அமோனியாலையும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, அது அசோசியேஷன் ப்ராப்பர்ட்டியை காட்டும். ஆனால் லிக்விட் சல்ஃபர் டை ஆக்சைடில் எஸ்ல எம்டி டி ஆர்பிட்டல்ஸாக இருக்கிறதுனால இட் கேன் நாட் பிஹேவ் as அசோசியேஷன். இப்போ லிக்விட் அமோனியா ஷோஸ் அசோசியேஷன் வைல் லிக்விட் SO2 does not. அங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க, அதனால அதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் டி.
Next question. Pick out the increasing order of Ka values of acids. இது ஒரு simple question. Ka என்றது as equilibrium constant or association constant. ஒரு அயான் ரெண்டு ஒரு காம்பவுண்ட் ஒரு அயானை பிரியும் போது ஆசிட் உள்ளது HCN பிரிச்சு எடுத்துக்கிட்டோம்னா H plus ஆகும் A minus ஆகும் வரையும். அப்போ அதனோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் K எழுதும் போது ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட் எழுதுவோம். அப்போ H plus அதிகமாக இருந்தால் அது ஸ்ட்ராங் ஆசிட். ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் HA அயனைஸ் ஆகும்போது H plus ஆகும், A minus ஆகும் அயனைஸ் ஆகும். அந்த அயனைஸ் ஆகும்போது H plus அதிகமாக இருந்தால் அது ஸ்ட்ராங் ஆசிட். ஸ்ட்ராங் ஆசிட் வில் கிவ் மோர் H plus அயான்ஸ். அப்போ ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்ல நியூமரேட்டர் மேலே இருக்கிற நம்பர் அதிகமாக Ka வேல்யூ அதிகமாகும். Ka வேல்யூ அதிகமானா அது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். இப்போ ஆசிடோட கேரக்டரை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு நம்ம Ka வேல்யூவும் எடுத்துக்கலாம். Ka வேல்யூ அதிகமாக இருந்தால் இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஆசிட். அப்போ நம்ம ஆசிட்ஸோட ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணுறது மூலமாக எந்த ஆசிட் எதை விட ஸ்ட்ராங் அதை ரெண்டு ரிலேட்டிவிட்டி தெரிஞ்சாவே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம கரெக்டான Ka வேல்யூஸையும் கொடுத்து கரெக்டான இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கும்போது HCN, H2S, H ஃபார்மிக் ஆசிட் அண்ட் HF அதுதான் கரெக்ட் ஆர்டர். ஸோ அதுவும் ஏ ஆப்ஷன் தப்பு. பி ஆப்ஷன் பார்க்கும்போது HCN, H2S, HF அண்ட் ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் இதுதான் கரெக்டான ஆர்டர். ஆனால் நாங்கள் கொடுத்துருக்கிற ஆர்டர் தவறு. சி போரிக் ஆசிட், HCN, H2S, கார்பானிக் ஆசிட் தான் கரெக்டான ஆர்டர். அங்கேயும் அதுவும் தப்பாக கொடுத்துருக்காங்க. டியில் மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. போரிக் ஆசிட், கார்பானிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் அண்ட் ஃபார்மிக் ஆசிட். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. டியில் மட்டும்தான் அதனுடைய Ka வேல்யூஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு சரியா தவறான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ரீட் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். A statement, a Pearl's distortion ensures that no one-dimensional solid is a metallic conductor below critical temperature. Second statement, a solid insulator is a semiconductor with a large band gap. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். when Pearl's distortion நடக்கும்போது critical temperature கீழே மெட்டாலிக் கண்டக்டராக அது செயல்பட முடியாது. அடுத்தது சாலிட் இன்சுலேட்டர் இஸ் செமிகண்டக்டர் வித் லார்ஜ் பேண்ட் கேப் அதிகமாக செமிகண்டக்டர் வந்து என்னவா மாறும், இன்சுலேட்டரா மாறிடும். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஒரு கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் ரிவர் அட்கின்ஸ் புக்ல இருந்து அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. ரெண்டுமே நோட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ஒரு மெமரி பேஸ்டு கொஸ்டின். நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்ஸோடைய லாட்டிஸ் எனர்ஜியை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதில் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற அந்த சோடியம் குளோரைடு மாதிரியான இதனோட வேல்யூஸை நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தோம்னா ஈஸியாக மேட்ச் பண்ண முடியும். இல்லாட்டி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸை மெமரி பண்ணால் மட்டும்தான் முடியும். அப்படி இல்லாட்டி காமன் டைப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரே மெட்டல் அயான் டிஃபரெண்ட் ஆனயான்ஸ் அல்லது ஒரே ஆனயான் டிஃபரெண்ட் மெட்டல்ஸ்னா அதை ஈஸியாக அரேஞ்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம மெமரி பண்ணி தான் ஆகணும். ஸோ வி வில் கிவ் யூ த கரெக்ட் கால்குலேட்டட் பான்-ஹேபர் கால்குலேஷன் மூலமாக வந்த வேல்யூஸை கொடுத்துருக்கோம். அப்போ கரெக்டாக மேட்ச் ஆகிறது ஏன்ற ஆப்ஷன் சில்வர் குளோரைடுக்கு மட்டும்தான். மற்ற எல்லாத்துக்கும் தவறாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ சில்வர் குளோரைடுக்கு 895 -895 கிலோஜூல் பெர் மோல் தான் கரெக்ட் ஆன்சர். மற்ற மூணு தப்பாக கொடுத்துருக்கோம். கரெக்டான ஆன்சரை நம்ம இங்கே க்ரீனில் கொடுத்துருக்கோம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ. அடுத்த கொஸ்டின், பிக் அவுட் த காம்பவுண்ட் விச் பிஹேவ்ஸ் அஸ் அ வீக் ஆசிட் இன் லிக்விட் அமோனியா. லிக்விட் அமோனியா எப்படி நம்ம அதனுடைய அசோசியேஷன் ஆர் ஆட்டோ அயனைசேஷன் காட்டும்னா, two ammonia molecules will combine to give NH4+ and NH2-. NH4+ கொடுக்கக்கூடிய எல்லா காம்பவுண்ட்ஸும் ஆசிட்ஸாக செயல்படும். NH2- கொடுக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பேசஸாக செயல்படும். இதுதான் நமக்கு லாஜிக்கலி சால்வெண்ட் சிஸ்டம் கான்செப்ட். இப்போ எந்த காம்பவுண்ட் அதில் போடும்போது NH4+ அதிகமாக வந்தால் அது ஆசிட், NH2- அதிகமாக வந்தால் அது பேஸ். எது அதிகமாக ரொம்ப அதிகமாக கொடுத்தா அது ஸ்ட்ராங் ஆசிட், கம்மியாக கொடுத்தா அது வீக் ஆசிட். இதுதான் சிம்பிள் லாஜிக். அப்போது எல்லா ஆசிட்ஸுமே புரோட்டான் டோனர்ஸ். ஸோ புரோட்டான் டோனர்ஸ்னால் NH4+ உருவாக்கும். ஸோ ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் எல்லாமே லிக்விட் அமோனியாவில் ஸ்ட்ராங் ஆசிடாகவும் இருக்கும். அண்ட் அமைட்ஸ், மெக்னீஷியம் அமைடு மாதிரியான சோடா அமைடு, மெக்னீஷியம் அமைட்லாம் வந்து NH2- ஃப்ரீ அயான்ஸாக கொடுக்கும். அதனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்துறதுனால தே வில் பி பேசஸ். அப்போ இங்கே இருக்கக்கூடிய யூரியா மட்டும்தான் என்ன செய்யும்னா அது NH2- ஃபர்னிஷ் பண்ண முடியாது. அதே சமயம் இதிலிருந்து ஒரு புரோட்டான், வீக்லி அசிடிக் புரோட்டான் எடுத்து NH4+ உருவாக்க முடியும். ஸோ யூரியா பிஹேவ்ஸ் அஸ் அ வீக் ஆசிட் இன் லிக்விட் அமோனியா. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஒரு சிம்பிள் கொஸ்டின். இந்த கொஸ்டின் 2017 டிஆர்பிலையும் கேட்டிருந்தாங்க, அதே வருஷம் நடந்த நம்ம பாலிடெக்னிக் டிஆர்பிலையும் கேட்டாங்க. ஒரே கொஸ்டின் 2 முறை ஒரே வருஷத்துல கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸி மெத்தட். In NaCl ionic crystal, bond length is 2.36 angstrom and experimental dipole moment of this molecule is 8.5 dBi. The percentage of ionic character in NaCl bond in the given molecule is. ரொம்ப ஈஸி. கொடுத்திருக்கிறது bond length, experimental dipole moment and percentage of ionic character கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்தால் calculate பண்ணுறதுக்கான ஃபார்முலா observed dipole moment divided by calculated dipole moment into 100. இதுதான் percentage of ionic characterக்கான simple formula. எப்படி calculated value கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு சார்ஜை எவ்வளோ தூரம் நம்மளால நகர்த்தி வைக்கிறோம், டிஸ்டன்ஸ் மூவ் பண்ண எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொண்டு போகிறோமோ, சார்ஜ் மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸ் தான் டைபோல் மொமெண்ட். ஸோ இந்த கேஸில் டிஸ்டன்ஸ்ன்றது பாண்ட் லெங்க்த்து, சார்ஜ்ன்றது ஒரு எலக்ட்ரானை மூவ் பண்ணக்கூடிய சார்ஜ், ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ யூனிட்ஸ் வந்து டிஸ்டன்ஸுக்கு சென்டிமீட்டர்லையும், சார்ஜுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானை மூவ் பண்ணுறது ESUலையும் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா we can get the values in dBi. அப்போ மியூ கால்குலேட்டட் 4.8 into 10 power minus 10 தான் ஒரு எலக்ட்ரானிக் சார்ஜ், அதாவது ஒரு நெகட்டிவ் சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கான வேல்யூ ESU Q இன்ட்டு கொடுத்துருக்கிற பாண்ட் லென்த்தை நீங்கள் சென்டிமீட்டரில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 11.32 dBi கிடைக்கும். அதுதான் என்னது, calculated dipole moment. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம percentage of ionic character equationல சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 8.5 divided by 11.32 into 100, 75%. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கான சிம்பிள் ட்ரிக் என்னன்னா, இந்த மாதிரி டிபைல வேல்யூ கொடுத்துட்டு ஆங்ஸ்ட்ராம்ல வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த ரெண்டு வேல்யூ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 2.36 and 4.8 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 11.32 கிடைக்கும். இந்த ரெண்டும் எங்கே போகும், 10 power minus 8ன்றது டிபைக்கு கன்வெர்ட் ஆகும், ESU per centimeter டிபை கன்வெர்ட் ஆகும்போது it will get cancelled. சிம்பிள் லாஜிக் என்னன்னா, பாண்ட் லென்த்தை 4.8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு calculated வேல்யூ கிடைச்சிரும். அதை கொண்டு போய் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூவோட சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா percentage of ionic character கிடைச்சிரும். எந்த காம்பவுண்டு கொடுத்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், which is wrongly matched. ஒரு சைடு வந்து அயான்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடில் லூயிஸ் ஆசிட் present in it. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா BF3 and OC2H5 twice, அதாவது டையத்தில் ஈத்தரும் BF3யும் சேர்ந்த ஒரு காம்ப்ளெக்ஸ். அதில் எது லூயிஸ் ஆசிடாக இருக்கும்னா, நமக்கு தெரிஞ்சதான் டையத்தில் ஈத்தர் வந்து டோனர், BF3 எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட் ஆக்ட்ஸ் as a லூயிஸ் ஆசிட். செகண்டு தயோசல்ஃபேட் அயானை கொடுத்துருக்காங்க, அதை நம்ம லூயிஸ் ஆசிட்ஸாக பிரிக்க முடியாது. செகண்டு BeF4 2-, இங்கே வந்து BeF2 பெரிலியம் டைஃப்ளூரைடு வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட், இட் ஆக்ட்ஸ் as a லூயிஸ் ஆசிட், F- ஆக்ட்ஸ் as a லூயிஸ் பேஸ். அப்போ இங்கே லூயிஸ் ஆசிட் பிரசன்ட் வந்து BeF2 தான், அது சரிதான். அடுத்தது ஒரு மெட்டல் காம்ப்ளெக்ஸ். மெட்டல் காம்ப்ளெக்ஸில் எப்போவுமே லிகான்ஸ் லூயிஸ் பேசஸ், மெட்டல் அயான்ஸ் லூயிஸ் ஆசிட்ஸ், அதுவும் Fe2+ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ தவறான மேட்ச் எதுன்னா ஆப்ஷன் பி. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சரும் கூட. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியை பேஸ் பண்ணி. இப்போ நம்ம பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணவும் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸை வரைய தெரிஞ்சோம்னாவே இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். H2+ is paramagnetic and is stable-னு கொடுத்துருக்காங்க. ஸோ let us verify. ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி அதுக்கு அப்ளை பண்ணோம்னா H2+ல ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் ப்ளஸ் இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரான் போய்டும், டோட்டலாக ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். ஸோ தட் வில் பி இன் σ1s பாண்டிங் ஆர்பிட்டால். அப்போ கால்குலேட் பண்ண பாண்ட் ஆர்டர் என்ன வரும், ஹாஃப் தான் வரும். ஒரு அன்பேட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இட் வில் பி பேராமேக்னெட்டிக். ஸோ H2+ இஸ் பேராமேக்னெட்டிக்ன்றது கரெக்டு, ஆனால் ஸ்டேபிளாக பாண்ட் ஆர்டர் ஹாஃப் தான் இருக்கிறதுனால it cannot be a real molecule, it is a hypothetical molecule, it can exist. அதனால ஆப்ஷன் A is wrong. அடுத்தது ஆப்ஷன் பி, He helium-2+ is diamagnetic and is stable னு கொடுத்துருக்காங்க. Let us verify that. helium-2+ ஆகும்போது மறுபடியும் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில் பாண்டிங் ஆர்பிட்டால்ஸில் 2 எலக்ட்ரான், ஆன்டி பாண்டிங்கில் ஒரு எலக்ட்ரான், டோட்டல் 3 எலக்ட்ரான்ஸ். பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணோம்னா we can get the bond order of half, ஒரே ஒரு அன்பேட் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இது பேராமேக்னெட்டிக். ஆனால் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது டயாமேக்னெட்டிக் அண்ட் ஸ்டேபிள் கொடுத்துருக்காங்க. டயாமேக்னெட்டிக்கும் கிடையாது, ஸ்டேபிளும் கிடையாது. ஸோ இதுவும் ஒரு ஹைபாத்தட்டிக்கல் மாலிகுல் தான். ஆப்ஷன் பி இஸ் ஆல்சோ ராங். அடுத்தது
F2 molecule has a bond order equal to 1 and paramagnetic. நம்ம bond order F2 molecule calculate பண்ணோம்னா லாஸ்ட் சிக்மா ஸ்டார் P2P அதில் மட்டும் எலக்ட்ரான்ஸ் இருக்காது, மீது எல்லாத்துலேயும் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிருக்கும். பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணோம்னா we will get bond order, no unpaired electrons, so it will be a diamagnetic 18 electron system. இப்போ இதுவும் என்னது தப்பு, ஏன்னா இப்போ மேக்னட்டிசம் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி F2 is more stable than OF. F2 ஓட பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜியும் OF ஓட பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜியும் கம்பேர் பண்ணும்போது OFக்கு ரொம்ப அதிகம், ஸோ இட் இஸ் மோர் ஸ்டேபிள். அதுதான் சரியான ஆன்சரும் கூட. கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். இதுவும் ஒரு மெமரி பேஸ்டு கொஸ்டின். சில செலக்டட் பஃபர்ஸோட pH ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. எது அசிடிக் பஃபர் எது பேசிக் பஃபர் நம்ம கொஞ்சம் கிளாஸிஃபை பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம்னாவே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட முடியும். செலக்டட் கொஸ்டின்ஸுக்கு மெமரி பண்ணிக்கோங்க, அதுல இருந்து நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணிட முடியும். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். இதுவும் ஒரு மெமரி பேஸ்டு கொஸ்டின் தான். ஒரு சைடில் சூப்பர் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்னொரு சைடில் அதனுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இன் கெல்வின் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேயும் வந்து நம்ம முக்கியமான காம்பவுண்ட்ஸோடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் இட்ரியம் பேரியம் குப்ரேட்ன்றது, அதனுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் யூஸ்வலாக 93 ஆர் 95 இருக்கும். ஸோ இதை ஒன்றை நீங்கள் தெளிவாக ஞாபகத்தில் வச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டினில் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். பட் கரெக்டாக எல்லா வேல்யூஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ ஃபாலோ திஸ் டேபிள் ஃப்ரம் ஆந்தனி ஆர் வெஸ்ட் சாலிட் ஸ்டேட் புக்கு. அதில் கொடுத்துருக்காங்க NB3GE அதனுடைய வேல்யூ வந்து 23, NB3SN அதனுடைய வேல்யூ 18, லித்தியம் டைட்டனேட் Li2O4 அதனுடைய வேல்யூ 12, அடுத்தது இட்ரியம் பேரியம் குப்ரேட் அதனுடைய வேல்யூ 93. ஸோ அதை மேட்ச் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் சி. ஸோ இது வந்து நம்ம ஏதாவது இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது அல்லது இட்ரியம் பேரியம் குப்ரேட்ஸ் அந்த பெரோஸ்கைட் ஸ்ட்ரக்சர்ஸோடைய வேல்யூஸை நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின், VSEPR தியரி அல்லது ஹைபிரிடைசேஷனை பேஸ் பண்ணி வந்திருக்கிற கொஸ்டின். பிக் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். இப்போ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க, எது ராங்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கான ஒரு ட்ரிக் என்னன்னா, ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும் ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணுற சிம்பிள் கான்ட்ரிபியூஷன். நீங்கள் என்ன செய்யணும், வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம். இப்போ SBன்னு இருக்குன்னா அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும் என்னன்றதை கவுண்ட் பண்ணுங்க. அடுத்தது எத்தனை எலக்ட்ரான் உள்ள வந்திருக்கிற ஆட்டம் டொனேட் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு ஃப்ளோரின் ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், அது மாதிரி 6 ஃப்ளோரின் 6 எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ப்ளஸ் சார்ஜ் கான்ட்ரிபியூஷன், நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் அந்த சார்ஜஸை ஆட் பண்ணிக்கோங்க, பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அதனை சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், மீதியெல்லாம் நீங்கள் அதுலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆன்டிமனி ஹெக்ஸாப்ளூரைட் 3- இங்கே -3 இருக்குது, மேலே கொஷனில் இருக்கு -3 தான் போடணும். அப்போ ஆன்டிமனி வந்து நைட்ரஜன் ஃபேமிலி, 5 வேலன்ஸ் எலக்ட்ரான், 6 ஃப்ளோரின் இருக்கிறதுனால 6 எலக்ட்ரான்ஸ் எடுத்துருக்கோம், 3 நெகட்டிவ் சார்ஜுக்கு 3, எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம்னா 14/2. இப்போ 7 வரும். sp3d3 ஹைபிரிடைசேஷன் வரணும். ஸோ அதுதான் தவறான ஸ்டேட்மெண்ட். மீதி 3ஐயும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் ஹைபிரிடைசேஷன் எக்ஸாக்ட்லி கரெக்டாக இருக்கும். டெலிரியம் sp3d2 ஹைபிரிடைசேஷன், அலுமினியம் sp3d2, அயடின் sp3d ஹைபிரிடைசேஷன். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.